بسم الله الرحمن الرحيم وكذلك جعلنا في كل قرية أكابر مجرميها ليمكروا فيها وما يمكرون إلا أنفسهم إلا بأنفسهم قرآن يقول إلا بأنفسهم وما يشعرون சரிங்களா? وكذلك இவ்வாறு தான் ஜஅல்னா நாம் ஆக்கினோம் في كل قرية ஒவ்வொரு ஊரிலேயும் அகாபிர முஜ்ரிமீஹா அதில் உள்ள பாவிகளின் பெரிய தலைவர்களை எல்லாம் லியம்குரு ஃபியா அதிலே அவர்கள் சூழ்ச்சிகள் செய்வதற்காக வேண்டியே நாம் ஆக்கினோம். அதில் உள்ள பாவிகளின் தலைவர்களை இப்ப அகாபிர முதாஃபும் முஜ்ரிமி முதாஃபிலேயே ஆயிடுச்சு. ஜஅல்னா மஃபூல் அகாபிர இது ஒரு சிலருடைய கருத்து. சிலருடைய தர்க்கீபை வைக்கிறாங்க. ஒக்கதாலிக்கு இவ்வாறு தான் ஜஅல்னா நாம் ஆக்கினோம் ஃபீ குல்லி கரியத்தின் ஒவ்வொரு ஊரிலேயும் அகாபிர தலைவர்களாக முஜ்ரிமீஹா அதில் உள்ள பாவிகளை அதில் உள்ள அதிகமாக குற்றம் செய்யக்கூடியவர்களைத்தான் அதில் உள்ள பெருந்தலைவர்களாக ஆக்கினோம். இது அல்லாஹ்வுடைய பழக்கம். அப்போ ஏன் இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க, தலைவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரே ஃப்ராட் பெருவழியாக இருக்கிறாங்களே அப்படின்னு நீ வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. அது அல்லாஹ் தஆலா ஏற்கனவே முடிவு செய்து வைத்த விஷயம்தான். இல்லைங்க பை, எங்கே பார்த்தாலும் சுவிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்குறாங்களே, இந்த தலைவர்கள்லாம் பார்த்தா 1.25 லட்சம் கோடி ஊழல். படி 1.25 லட்சம் கோடி, 1.25 லட்சம் பார்க்கல, 1.25 லட்சம் கோடி ஊழலாம். 1 கோடி பார்த்துறீங்களா? 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி. ஏ அப்பா, 1.25 லட்சம் கோடி ஊழலாம். இது ஸ்பெக்ட்ரம் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படிங்கிறான். அது மாதிரி ஒவ்வொரு ஊழலையும் பார்த்தா மேலிருந்து கீழே வரைக்கும் எதையுமே விட்டு வைக்கல மனுஷன். சுடுகாட்டு கொட்டகை ஊழல், மாட்டு தீவன ஊழல், சவப்பெட்டி ஊழல், சுடுகாட்டு கொட்டாய் போடுறத ஊழல். அதான் ரோடு ஊழல் தான். அது டெய்லி ஊழலுக்குன்னே ரோடு போடுறது. அதாவது ரோடு போடுறதுக்கு இவ்வளோ காசுன்னு அரசாங்கம் எடுத்து பாதி செலவு பண்ணிட்டு தாருக்கு போல உப்பை கரைச்சி ரோடு போட்டுறாங்க. அது ஒரு மலையில தான் அதுவாக கரைஞ்சி எல்லாம் ஓடிடுது. இவ்வாறாக அது ஊழல் எப்பயும் ஃபேமஸ் ஆச்சு. ஆக அரசியல்லாம் என்ன வச்சு ஒரு முதலீடு போட்டு வியாபாரம் செய்கிற மாதிரி என்னங்க போய் எப்படி ஒரு 10,000 ரூபா போட்டு ஒரு கடை வச்சா மாதம் 1000 ரூபா வரும். 1 லட்ச ரூபா போட்டு கடை வச்சா மாதம் 10,000 நான் எதிர்பார்க்கலாம். ஒரு 1 கோடி ரூபா போட்டால் மாதம் வருஷத்துக்கு ஒரு 4-5 லட்சம் 10-15 லட்சம் மிச்சப்படும். இவ்வாறாக ஒவ்வொருத்தரும் கணக்கு போடுற மாதிரி அரசியல் ஒரு வியாபாரம். ஒரு 2 கோடி ரூபா போட்டு இல்லை ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ ஆகிட்டா அது ஒரு வருஷம் சம்பாதிச்சிடலாம். மீதி 4 வருஷத்தில் கிடைக்கிறதே லாபம் தானே அப்படின்னு. அது உங்களுக்கு எது ஹலால் எது ஹராமுங்கிற பேச்செல்லாம் கிடையாது. ஹலாலில் வருதோ ஹராத்தில் வருதோ காசு வருது இல்லை, அதுதான் பெருசு. அதனால அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஊரிலேயும் அதில் உள்ள பாவிகளைத்தான் நாம் தலைவர்களாக ஆக்கினோம். இல்லை எம்குரு ஃபிஹா அதிலே அவர்கள் சூழ்ச்சிகள் செய்வதற்காக வேண்டி. அவ நல்லவர்களே கிடையாதா இருக்குது. விதிவிலக்குகள் சில இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு சில பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணிக்கை மிக கம்மியா இருப்பதனால அது இருந்தும் இல்லாத மாதிரிதான். ஒமாயம் குருன அவர்கள் சூழ்ச்சிகள் செய்யவில்லை. இல்லாவி அன்புசுகின் தங்கள் நப்சுக்கே தவிர அவர்கள் சூழ்ச்சிகள் செய்து கொள்ளவில்லை. ஏன்னா அவன் செய்வதனுடைய தீமையை அவன் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஒமாயூன் ஆனால் இதை அவர் விளங்கவில்லை. வைதாஜாத்தும் ஆயத்துன் அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் எதுவும் இருந்தால், அது ஒரு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் எதுவும் வந்தால், இந்த தீன் உண்மைதான், இந்த மார்க்கம் உண்மைதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்கள் உண்மைதான், இந்த ஆயத்துகள் அவரிடத்திலே வந்தால் காலு அவர் சொல்லுகிறார்கள், லன் நுமின பிஹி நாங்கள் லன் நுமின இதை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டோம், ஹத்தா நூதா மிஸ்லமா ஊத்திய ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் எந்த வேதத்தை கொடுக்கப்பட்டார்களோ அதே போன்று ஒன்று எங்களுக்கும் கொடுக்கப்படும் வரையிலேயும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது வீண் வாதம். ரசூல்மாருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் மாதிரி எங்களுக்கும் வேதம் இறங்கணும், அல்லது எப்படி ரசூல்மாருக்கு வஹி கொடுக்கப்பட்டதோ எங்களுக்கும் வஹி இறங்கணும். அவங்கள்ட்ட மலக்கு நேரடியாக பேசுறாங்க, எங்கள்கிட்ட நேரடியாக பேசணும், அப்பதான் நாங்கள் ஈமான் கொள்வோம். அவர் மட்டும் என்ன பேசலா நஊது பில்லாஹி மின்ஹா என்று அவன் கேட்கிறான். இப்போ காலு சொன்னார்கள், லன் நுமின
நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் அத்தா நூத்தா நாங்கள் எங்களிடத்திலே வரப்படும் வரை, கொண்டு வரப்படும் வரை. மிஸ்லமா ஊத்திய ருசுலுல்லாஹி, அல்லாஹுடைய திரு தூதர்களுக்கு என்னவெல்லாம் வந்தது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களோ, வஹி வந்தது, வேதம் வந்தது, அல்லாஹ்விலிருந்து செய்தி வந்தது, மறைவான விஷயங்கள் அறிவிக்கப்பட்டதுன்னு, அதே மாதிரி எங்களுக்கும் வந்து அறிவிக்கப்படணும். அப்ப நாங்கள் ஈமான் கொண்டு போறோம் என்று அவள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு அலமு, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அறிந்தவன், ஹைஸு யஜ்அலு ரிசாலத்தஹு, தன்னுடைய ரிசாலத்தை, நபித்துவத்தை எங்கே வைக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறார். உங்கள்ட்ட கேட்டு மஷூரா பண்ணி கொடுக்கணும் என்றோ, நீங்க சொன்னதுக்காக வேண்டியெல்லாம் ஒவ்வொருத்தர் மேலே வஹி இறக்க வேண்டும் என்றோ அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. உங்களை திருத்தி நரகத்தை விட்டு காப்பாத்தி சொர்க்கத்துக்கு போறதுக்காண்டி ஒருத்தர் அமிச்சா அவர் சொல்ல பேச்சு கேளுங்க, வந்தா வாங்க, வராட்டி போங்க, அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எனக்கு நஷ்டம் அல்லாஹ்வுக்கு. உலக மக்கள் எல்லோரும் நரகத்துக்கு போயிட்டு அல்லாஹ்வுக்கு பெரிய நஷ்டமா? உலக மக்கள் எல்லாம் சொர்க்கவாசி ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு எதுவும் பெரிய லாபமா? எதுவும் கிடையாது. அவனுக்கு லாப நஷ்டம் இல்லாதவன். அல்லாஹு அலமு ஹைஸு யஜ்அலு ரிசாலத்தஹு சயுஸீபுல் லதீன அஜ்ரமு, நிச்சயமாக அந்த பாவிகள் அடைவார்கள், அந்த பாவிகளை வந்து சேரும். சகாருன் இன்தல்லாஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கேவலம் அவர்களை வந்து சேரும். வஅதாபுன் ஷதீதுன் பிமா கானூ யம்குரூன், அவர்கள் செய்து வந்த சூழ்ச்சி வேலைகளின் காரணமாக கடுமையான அதாபு அவர்களை வந்து சேரும் என்று அல்லாஹ் கூறினார். அதே மாதிரி அந்த பாவிகளுக்கு பத்ர், உஹது போன்ற போர்கள்ல கடுமையான கேவலங்களும் இன்னும் கடுமையான அதாபு வந்து சேர்ந்தது. ஃபமன் யுரிதுல்லாஹு அன் யஹ்தியஹு, யாருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நாடுகிறானோ, காஃபிர்களிலிருந்து அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தேர்ந்தெடுத்து விட்டானேயானால், யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவாக்கி விடுவான். அதாவது இஸ்லாத்தை அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் உண்மை என்பதை விளங்கிக் கொள்ளும். அவ்வாறாக அவர் உள்ளத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். வமன் யுரிதில்லாஹு அன் யுலில்லஹு, யாரை அல்லாஹ் வழிகேட்டிலே வைத்துவிட நாடிவிட்டானோ, யஜ்அல் சத்ரஹு ضيقًا, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா இறுகியதாக ஆக்கி விடுவான். அதுல போய் நல்ல விஷயங்களை 1000 தான் நீ சொன்னாலும் உள்ள போய் நுழையவே நுழையாது. அந்த மாதிரி கல்பு இறுகிய உள்ளமாக ஆக்கி விடுவான். ஹரஜனாலும் மேலும் இறுகியதுன்னு அர்த்தம். சிரமத்துக்குரியது, மிக சிரமமானதாக. ஹரஜன் அசல சிரமம் அர்த்தம், லா ஹரஜ சிரமம் இல்லைன்னு அர்த்தம். இங்கே சிரமமுடையதாக, நெஞ்சம் இறுகியதாக, கஷ்டம் உள்ளதாக அந்த நெஞ்சத்தை ஆக்கி விடுவான். அதை தீனை ஏற்றுக்கொள்ளாது, தீனுடைய செயல்களை கண்டா வயிறு கொதிக்கும், நெஞ்சு பத்திக்கிட்டு எரியும், மார்க்கத்துடைய வளர்ச்சியை பார்த்தா தாங்க முடியாது, பொறும ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி அவர் உள்ளத்தை இறுகியதாக ஆக்கி விடுவேன். காரணமா யஸ்அது ஃபிஸ் ஸமாஇ, அவன் வானத்திலே ஏறுவதை போல. அதாவது வானத்துல ஏறது எப்படி கஷ்டமோ அந்த அளவுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்குமா ஈமான் கொள்றது. பறவைகளை வானத்துல ஏறுறதுக்கு அவ்வாறு வானத்தில் ஏறுவது எப்படி அவனுக்கு மிக மிக சிரமமானதாக இருக்குமோ, அதுபோல வானத்துல ஏறி போறதுக்கு எனக்கு ஏணிப்படியா இருக்கு, அதுபோல ஈமான் கொள்வது அவனுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த அர்த்தம் வாங்கலாம். அல்லாஹ் காரணமா யஸ்அது ஃபிஸ் ஸமாஇ, வானத்திலே ஏறுபவனை போல. யஸ்அது யதஸஅது, யஸ்அது அர்த்தம். எதுக்கு இந்த உதாரணத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பலரும் இதற்கு நிறைய விளக்கங்கள் கூறுகிறார்கள். என்ன பை, அது சாதாரணமா என்ன விளக்கம் சொல்றாங்க, எப்படி வானத்திலே ஏற முடியாத ஒரு மனிதன் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதோ, வானத்தில் ஏறு பண்ண வேணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவான். அவ்வாறு அவனுக்கு ஈமான் கொள்வது வானத்தில் ஏறுவது எவ்வளவு சிரமமோ அந்த அளவுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்கும். இது ஒரு பொருள். இன்னொரு, மேல போக போக வானத்தில் என்பது மேலே அர்த்தம் வச்சுக்குவோம், மேலே செல்பவனை போல. உதாரணமாக இப்ப தற்கால அமைப்படிக்கு பூமிக்கு இருந்து மேல போறாங்க,
ஃப்ளைட்டில், ஹெலிகாப்டரில், அதே மாதிரி ராக்கெட்டில் போகிறாங்க. மேலே போக 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 அவர்களுக்கு அங்கே சாதாரணமாக இங்கே இருக்க மாதிரி இருக்க முடியாது. இங்கே உடல் நம்முடைய புவி ஈர்ப்பு விசை, புவி நம்மளை இழுக்குது, பூமி இழுக்குது. அதனால நாம் நிலையாக ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். வானத்துக்கு மேலே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த புவி ஈர்ப்பு விசையை கடந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்க இது அப்படியே நடுவானத்தில் போய் நிற்கலாம். அப்படியே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க முடியாது. உடம்பு துள்ளுதுன்னா பிஞ்சிக்கும் அப்படியே. ஏன் புவியீர் விசை இல்லை அங்கே. நீ தலைகீழ படுத்த தலைகீழ வந்துட்டு இருப்ப. அங்கிருந்து தலைகீழ கீழே குதிச்சுன்னு வச்சுக்கோ, இடத்துல டம்முண்டு குதிக்க மாட்டேன். அப்படியே வானத்தில் மேந்துட்டு அப்படியே நடந்து போகலாம். அந்த மாதிரி அங்கே இங்கே உள்ள சூழ்நிலைக்கு நேர் மாற்றமாக இருக்கும். அதனால தான் வானத்தில் போய் பயிற்சி செய்வதற்காக வேண்டி இங்கேருந்து ஆளுகளை அனுப்பும் போது 1 வருஷம் இந்த மாதிரி மூடிய அறையில் அங்கே உள்ள காற்றெல்லாம் வெளியே எடுத்துட்டு வெறும் சுவாசத்துக்கு மட்டும் டியூப் வழியாக காற்ற முதுகில் தின்னு கட்டி விட்டு அங்கே ஏதோ ஒரு மிஷின்களை வைத்து அந்த சுழலை செய்து புவியீர்ப்பு விசையை இல்லாமல் ஆக்கி பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வானத்துக்கு விண்வெளி வீரர்கள் அனுப்புவாங்க. மேலே போக போக எப்படி ஒரு மனிதனுக்கு இயற்கைக்கு மாற்றமானதாக ஆகி அவன் இடையெல்லாம் காணாம போய் நேராக நிற்க முடியாது அங்கே போய் அந்த மாதிரி ஆயிருதோ, அது மாதிரி வானத்தில் ஏறுபவனை பூரா சிரமமாக ஆகிவிடுகிறது அப்படின்னு இந்த காலத்துப்படி அர்த்தம் வச்சோன்னு சொன்னான். வெளியே வானத்துக்கு போறான்ல நிலை அப்படின்னு அர்த்தம்னா அங்கே போய் நேர்வழியில் நிற்க முடியாது. அவன் நேர்வழியில் நடக்க முடியாது. நடத்த இடத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி அவனுக்கு வானத்தில் ஏறுபவனை போன்ற நிலை ஆகிவிடுகிறது. யாருக்கு அல்லாஹ் தஆலா தீனிலே ஹிதாயத் செய்யவில்லையோ அவன் மேலே ஏறுபவன் எவ்வாறு சிரமப்படுகிறானோ அவ்வாறு சிரமப்பட ஆரம்பித்து விடுகிறான். காத்து வராது, மூச்சு முட்டுறது. இங்கேருந்து ஆக்சிஜன் குழாய் எடுத்து போனாதான் மூச்சு முடி செத்து போயிடுவான். மேலே போக போக இங்கே உள்ள காத்து இருக்காது. மேலே போக போக இன்னும் காத்து இருக்காது. மூச்சு முட்டி சாவதான் சுத்தம் போகணும். அதே மாதிரி மலை உச்சிகளுக்கு எவரெஸ்ட்லாம் ஏறுறாங்களே, மேலே போக 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 இங்கே உள்ள காற்று மாதிரி இருக்காதாங்க. நல்ல குளிர் அதிகமாயிரும். காற்றுடைய அந்த அடர்த்தி குறைஞ்சிருக்கும் அங்கே. அதனால இன்னும் மேலே போக போக எல்லாம் இதுதான் கொண்டு போகணும், ஆக்சிஜன் குழாய்கள். இல்லை செத்து போயிடுவான் அவன். மனிதன் வாழ முடியாது. சாதாரண இந்த உடல் அமைப்போடு மேலே போய் வாழ முடியாது, செத்து போயிடுவான். அதற்குரிய ஆயுதங்கள் அதற்குரிய இடம் கொண்டு தான் போகணும். ஆக எப்படி மேலே செல்வது சிரமமானதோ அதுபோல அவனுடைய உள்ளம் இறுகி போய்விடும். அல்லாஹு கதாலிக யஜஅலுல்லாஹு ரிஜ்ஸ அலல்லதீன லா யுமினூன். இவ்வாறுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தண்டனைகளை ஆக்குகிறான். அலல்லதீன லா யுமினூன், யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் மீது. இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இவ்வாறு தான் இறைவன் சிரமங்களை ஆக்குகிறான். ரிஜ்ஸ்ன்னு சொன்னா சிரமங்கள் அல்லது அதாபு அல்லது அசுத்தம். அவர் உள்ளத்திலே அசுத்தத்தை அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். வஹாதா சிராத்து ரப்பிக முஸ்தகீமா, வஹாதா இதுவாகிறது உங்கள் ரப்புடைய பாதையாக இருக்கும். முஸ்தகீம் அதுவோ நேராக இருக்கும் நிலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பாதையாக இருக்கும். அது ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தில் கௌமி யதக்கரூன். நிச்சயமாக நாம் நம்முடைய வசனங்களை விவரித்திருக்கிறோம் சிந்திக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி. லஹும் தாருஸ் ஸலாமி இன்த ரப்பிஹிம், லஹும் அந்த மக்களுக்கு தாருஸ் ஸலாம் என்ற சூனம் இருக்கிறது. தாருஸ் ஸலாம்னா சமாதானம், சாந்தி, அன்பு, பாசத்துடைய இல்லம். அன்பு இல்லம், சாந்தி இல்லம், நிம்மதியான இல்லம். சலாம்னா என்னவே எல்லா கஷ்டங்களை விட்டு நீங்கி இருக்கும், எல்லா விதமான துக்கம் கவலைகளை விட்டு நீங்கி இருக்கும் இல்லம் அப்படின்னு அர்த்தம். சுவனத்திலே அந்த இல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த ரப்பியும் வலியும் அந்த அல்லாஹ்தான் அவருடைய நண்பனாக இருக்கிறான். இம்மா கானு யஅமலூன், அவர் செய்து கொண்டது நற்காரியங்களின் காரணமாக. வயௌம யஹ்ஷுருஹும் ஜமீஅன், கியாமத்தினாலே அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். இப்ப சொல்லுவான், யா மாஷரல் ஜின், ஜின் கூட்டத்தார்களே, கத் இஸ்தக்ஸர்தும் மினல் இன்ஸ்,
நீங்கள் மனிதனை கொண்டு உங்கள் கூட்டத்தை அதிகப்படுத்தி கொண்டீர்கள். மனிதர்களை வழிகெடுத்து உங்கள் வழிகெடுக்கும் குப்பார்களின் முஷ்ரிக்கீன்களின் கூட்டத்தை நீங்கள் பெருக்கிக் கொண்டீர்கள். ஜின்கள்ல கெட்ட ஜின்களுக்கு பேர் என்ன பேர்? சைத்தான்கள். அப்ப சைத்தான்கள் தான் மனுஷனை வழிகெடுத்தவை, பாவங்கள் செய்யும்படி தூண்டியவை. தூண்டி தூண்டி நீங்கள் வழிகெட்டு காப்பீர்கள் ஜமாத்தா இருக்கிற மாதிரி முஸ்லிம் மனித இனத்திலேயும் சில காப்பீர் ஜமாத்தை உண்டு பண்ணி கொண்டீர்கள். இஸ்தக்சரத்தும் உங்கள் குரூப்பை அதிகப்படுத்திக் கொண்டீர்கள் மனிதர்களை கொண்டு. கால அவுலியாகும் இன்சி, அந்த ஜின்களின் கூட்டாளிகள் இருந்தார்களே மனிதர்கள் இருந்தும், அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா எங்கள் ரப்பே, இஸ்தம்தஅ பஅதுனா பிபஅதின், உங்களிலே சிலரை கொண்டு சுகம் பெற்றுக் கொண்டோம், சிலரை கொண்டு பயன் பெற்றுக் கொண்டோம். இப்படிதான் துனியாவில் வாழ்ந்தோம். ஜின்களை கொண்டு மனிதர்கள் பல பயன்களை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சில காரியங்களை சாதித்துக் கொண்டார்கள். யாராவது அடிக்கணும் ஒதுக்கணும் அவனை போய் பிடி அப்படின்னு சாட்டி விடுறது, அல்லது ஜின்கள் வானத்தின் செய்திகளை கொண்டு வந்து மனிதர்களுக்கு சொல்லுவது. அதே மாதிரி ஜின்கள் மனிதர்களுக்கு அவருடைய பாவ காரியங்களை அழகாக்கி காட்டுகின்றன. உடனே உழுக ஆரம்பிச்சிடறான். இவ்வாறு இவர்களுடைய மனோயுக்திக்கு தகுந்த சாமான்களை உண்டு பண்ணி கொடுப்பதில் சைத்தான்கள் கூட்டாக இருக்கிறார்கள். அந்த விஷயத்துல ஜின்கள் மனிதர்களுக்கு உதவி செய்கிறார்கள், மனிதர்களும் உதவி செய்கிறார்கள் ஜின்களுக்கு. எதுக்கு? ஜின்கள் பெருமை அடித்துக் கொண்டன. ஏன் நான் சொல்றதெல்லாம் கேட்கறான் பாரு, அப்ப என் குரூப் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவன் என் அடிமையை வச்சிருக்கேன் மனுஷனை என்று அந்த ஜின்கள், இந்த சைத்தான்கள் மனிதனை ஆட்டி வைத்தன. ரொம்ப பேர் நீங்க சைத்தானுடைய அடிமை தானே வாழ்றான், அவன் சொல்ற பற்றி அப்படியே கேட்கிறானே. உடனே அவனை பத்தியா என்னுடைய தொண்டர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவன் தலைவன் என்று தன்னை பீத்தி கொள்கிறான். இவ்வாறு இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள், அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அதே மாதிரி அந்த கால ஜாஹிலியால எந்த ஊருக்கு போனா இந்த ஊரில் ஜின்களினுடைய தலைவரிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், மற்ற ஜின்களை விட்டும் மற்ற பிராணிகளை விட்டும் என்று கூறுவார். உடனே ஜின்கள் தலைவர்களுக்கு பெரிய பெருமையா பெறும், மனுஷன் என்னை தலைவனாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பெருமையா பெறும். இவ்வாறு அவர்களுக்கு இவர் உதவி செய்தார்கள். ஒருவருக்கும் ஒருவர் இவர்கள் பயன் பெற்றுக் கொண்டார்கள். பயன் பெற்றுக் கொண்டோம். பலகனா அஜலனா, எங்களுக்கு நீ வைத்திருந்த தவணை காலம் வந்துவிட்டது, தவணை காலத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். தவணை காலம் இருந்த ஒன்று மௌத்து அல்லது கியாமத், எங்கள் மௌத்து வர்ற வரைக்கும், அல்லது இந்த கியாமத் எங்களுக்கு வந்து விட்டது. அல்லது அஜல் தலனா, நீ எங்களுக்காக நிர்ணயம் செய்திருந்த அந்த பதவி காலம், அந்த கியாமத்து காலம் வந்து விட்டது. கால அன்னாறு மசுவாக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான், நரகம்தான் உங்களுடைய ஒதுங்குமிடமாக இருக்கிறது. காலதீன ஃபீஹா, அது நிரந்தரமாக இருப்பீர்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய காலம் தவிர. இன்ன ரப்பக ஹக்கீமுன் அலீம், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு ஞானம் உள்ளவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அது நாங்கள் இல்லா மாஷா அல்லாஹ், நரகிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அல்லாஹ் நாடிய காலம் தவிர. மாவுக்கு அர்த்தம் காலம், எந்த காலம் நாடினாலும் அது தவிர. அப்படின்னா நிறைய நிரந்தரமா இருப்பாங்கண்ணா. ஆனா அங்குள்ள கடுமையான தண்ணி கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணியை குடிக்கிறதுக்கான நரகத்தை விட்டு அவர்களை வெளியாக்கி பக்கத்துல இன்னொரு ஸ்பெஷல் நரகம் இருந்துச்சு, அங்க கொண்டு போய் தண்ணியை குடிக்க வச்சு மறுபடியும் கொண்டு விட்டுருவாங்க. ஆக ஒமாஹும்பி ஹாரிஜீன மின்னா, நரகை விட்டும் அவர்கள் வெளியேற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே சில ஆயத்துகள். அதுவும் உண்மைதான், நரகத்துக்கு வெளியே போக மாட்டாங்க. இல்லா மாஷா இல்லாங்கிற அதுவும் உண்மைதான். எப்படி அது சில காலங்கள் தவிர எப்படி அர்த்தம்? சில காலம் நரகத்துக்கு போகாம இருப்பாங்களா? நரகத்தை கிளப்பானுங்க அவனுங்க. நரகத்திலே ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மாற்றப்படும் அவர்கள் அந்த தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி. சிலருடைய கருத்து. சிலர் சொல்கிறார்கள் இல்லா மாஷா அல்லானா, இல்லா மனுஷா அல்லா, அல்லா நாடிய சிலரை தவிர. நாடிய சிலரை அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. கல்புல அருங்களவு ஈமான் தந்திருக்குமானால் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவோம், கொஞ்ச காலம் நரகத்தை வச்சுட்டு. சிலருடைய விளக்கம் இது. சிலர் சொல்கிறார்கள் இல்லா மாஷா அல்லா, அல்லா நாடிய காலம் தவிரன்னா நரகத்துல கொடூரமா நரகத்துல அல்லாஹ்ல சில வருஷங்கள் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி அவர்ல குளிர் நரகத்துக்கு மாட்டோம். அது பேர் ஜம்ஹரீரான்னு பேர். மிக கொடுமையான குளிர் அதுல கொண்டு போய் போடப்படும். அது நரகத்துல ஒரு பகுதி தான். அது அங்க போட்ட உடனே கத்துவானுங்க, யாரெல்லாம் வேணும்
நெருப்புல எங்களை போட்டுறல அந்த குளிர் எங்களால் தாங்க முடியலன்னு கத்துவானா. குளிர் எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, ரெண்ட வெயில நெருப்புல எங்களை போட்டு ரெண்டு கத்துவானா. அதான் இல்லா மாஷா அல்லா கத்துதான் சிலர் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, இல்லா மாஷாவுக்கு மனுஷா தான் அர்த்தம். அது அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா தான் நாடிய சிலரை மன்னித்து சூனம் அனுப்புவான். யார் அவர்கள் என்றால், இவர்கள் இப்படியே இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் காலம் முஸ்லீம் ஆயிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய இல்முல சில பேர் இருப்பானுங்க. அந்த மாதிரி சிலரை அல்லாஹ் மன்னிச்சு இருக்கிறதுக்கு அமைச்சிருவான். காஃபிர் தான், ஆனா எதிர்காலத்தில் மூமின் ஆவான் என்று அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய தகுதியில் இருக்கும். நடுவில் மூத்து வந்துருக்குன்னு சொன்னா அவனும் சூனவாதியாக அல்லாஹ் சில நேரங்கள் நடத்து போட்டு பண்ணி கொண்டு வந்துடுறான். அவன் கல்வில ஈமானுடைய ஆசை இருந்தனால என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. கலஞ்சி அப்படின்னு என்ன சொல்றாங்க, மன் அலிமல்லாஹு தஆலா அன்னஹும் யுமினூன், இவர் எதிர்காலத்தில் மூமின் ஆவார் என்று அல்லாஹ் யாரை அறிந்தானோ அவர்களையும் சூனத்திலே போடுவார் என்று கூறுகிறார். மண்ணுக்கு அர்த்தங்கிறாங்க. இன்ன ரப்பக ஹக்கீமுன் அலீம், நிச்சயமாக ரப்பு தஆலா ஞானம் உள்ளவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். ஒக்கதாருக்கு இவ்வாறுதான் நுவல்லி பாவல் ஆலிமீன் அலா பாவல் ஆலிமீன் பாவல், நாம் இவ்வாறுதான் அநியாயக்காரர்கள் சிலரை சிலரின் மீது சாட்டுவோம். பாவல் ஆலிமீன் அலா பாபின், பாவல் ஆலிமீன் சில அநியாயக்காரர்களை சாட்டுவோம். பாவல் சிலரின் மீது பிமா காரணம் சிபு, அவர் செய்து கொண்டுள்ள சம்பாத்தியங்களின் காரணமாக. அப்ப அவர்களுக்கு அவளை சாட்டுவான அர்த்தம், இவன் அவனை அடிப்பான் அவனும் அடிப்பான், சண்டை போட்டுக்குவானு, இது ஒரு அர்த்தம். இன்னும் நுவல்லிக்கு இன்னொரு அர்த்தம் வந்து அவர்களை நண்பர்களாக ஆக்குவோம். அநியாயக்காரர்கள் சிலரை சிலர் நண்பராக்கிறோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவானு. கடைசியில பார்த்தா எல்லாரும் அன்பியாக்களை பத்தி குறை சொல்லுவானுங்க, அவுளியாக்களை குறை சொல்லுவானுங்க. கடைசியில ஒன்றும் போது எல்லா குடும்பம் சேர்ந்துக்குவானுங்க. இவன் பேட்டா அஹ்ல ஹதீஸ்னு அவன் அஹ்ல குர்ஆன்னு சொல்லுவான், ரெண்டும் இல்லை மூணாவது கட்சி நாங்கன்னு சொல்லுவான். அவங்களோட தௌஹீத் பார்ட்டின்னு இவன் தாமுமுகானோ எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவானுங்க. எப்ப ஏன் அநியாயக்கார சிலரை சிலரோடு நாம தான் நட்பாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அலம் ஏற்றிக்கும் ருசுலும் மின்கும் பாதலாலையும் பாதன், சிலரை சிலருக்கு நாம் நண்பர்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். பிமா காணும் சிபூர், அவர்கள் சம்பாதித்து கொண்டு வந்த பாவங்களின் காரணமாக. யா மாசரல் ஜின்னி வல்லின், ஜின்களின் மனித கூட்டங்களே, அலம் ஏற்றிக்கும் ருசுலும் மின்கும், உங்களுக்கு உங்கள் ரசூல்மார்கள் வரவில்லையா? யகுஸ்ஸூன அலைக்கும், உங்களுக்கு சம்பவங்கள் எல்லாம் சொல்லி காட்டுவதற்காக வேண்டிய ரசூல் வரவில்லையா என்று கேட்பான். யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி, என் வசனங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டியும், வயுஞ்சிரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஆதா, இன்றைய நாளில் உங்களுக்கு வரக்கூடிய கடும் தண்டனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும். என்று யார் கேட்பாங்க? அல்லாஹ் ஜல்லஷான் கேட்கிறான். யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்கள் இனங்களே மனித இனங்களே என்று அல்லாஹ் அழைத்து கேட்பான். அப்படி நபிமார்கள் யாரும் உங்களுக்கு வரவில்லையா? காலு, அவர் சொன்னார்கள், ஷஹீதுனா, நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அலா அனுப்புகிறோம், எங்கள் நப்சுக்கு எதிராகவே, எங்கள் நப்சுக்கு எதிராக நாங்கள் சாட்சி சொல்லுவோம். நப்சு தான் எங்களை வழிகெடுத்து விட்டது. கர்ரத்துஹுமுல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை வழிகெடுத்து போய்விட்டது, மோசடியாக்கி விட்டது. ஷஹீது அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் நப்சுக்கு எதிராக தாங்களே சாட்சி சொன்னார்கள். அவன் மாற்றி மாற்றி சொல்லி பார்ப்பான். அவன் நப்சுக்கு மாத்தமா அவனுக்கு சாதகமா சொல்லி பார்ப்பான். சாட்சி கியாமத்துல நான் செய்யவே இல்லை இந்த மாதிரி பாவங்களை அப்படின்னு சொல்லுவான். ஆனா செல்லாதங்க. அதனால அவன் கை காலெல்லாம் சேர்த்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிடும். உடனே ஒத்துக்குவான் அவனும். ஆமா ரப்பே, எங்க நப்சுக்கு எதிராக நாங்களே சாட்சி சொல்லுவோம். கை காலத்துல சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. கை காலு வாயு மூக்கு எல்லாம் சொல்லுது. உடனே அவனும் ஒத்துக்குவான். ஷஹீதுனா லா அன்ஃபுஸினா, எங்க நப்சுக்கு எதிராக நாங்களே சாட்சி சொல்லுகிறோம். வகர்ரத்துஹுமுல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை அவர்களை மோசடியாக்கி விட்டது. ஷஹீது அலா அன்ஃபுஸிஹிம் அன்னஹும் கானூ காஃபிரீன், அவர்கள் காஃபிர் தான் என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே சாட்சி சொல்லிக் கொண்டார்கள். நாளைக்கு இவ்வாறு ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்புவதாகிறது.
ஏன் அல்லாஹ் இவ்வாறு தொடர்ந்து நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அல்லம் யகுன் ரப்புக முஹ்லிகல் குரா பிதுல்மின், உங்கள் ரப்பு எந்த ஊரையும் அநியாயமாக அழிக்கக்கூடியவன் அல்ல. வஹலுஹா காஃபிலூன், அந்த ஊர் மக்களோ பொடுபோக்காக மறந்திருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் எந்த ஊரையும் அழிக்க மாட்டான். என்னங்க செய்வான்? அந்த ஊருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியை அல்லாஹ் அனுப்புவான். பெருமான காலத்துக்கு பின்பு இப்பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எச்சரிக்கை செய்வதற்கான உலமாக்களை அனுப்புகிறான். கிதாபுகள் எத்தனையோ எழுதப்பட்டு விட்டது. எத்தனையோ ஷேகுமார்கள் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் ஒவ்வொரு ஊருக்கும். எந்த ஊரையும் அல்லாஹ் தஆலா டக்குன்னு அழிக்கிறது இல்லை. அந்த ஊருக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய அனுப்பி வருடக்கணக்கிலே அவர்கள் எச்சரிக்கை செய்து அவ்வாறு அவர்கள் கேட்க மறுத்து அவருடைய பெருமை அதிகமாகும் பொழுது அல்லாஹ் தஆலா அழிச்சிடறான். கதாலிக்கு இவ்வாறுதான் அவ்வாறு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அன்பியாக்களை அனுப்பியதாகிறது. அல்லம் யகுன் ரப்புக முஹ்லிகல் குரா பிதுல்மின், இந்த ஊரையும் அநீதியாக அல்லாஹ் அழிப்பதில்லை. வஹலுஹா காஃபிலூன், அந்த ஊர் மக்கள் நடக்கிறது என்ன என்று விளங்காதவர்களாக இருக்கும் நிலையில் அல்லாஹ் அதில் அழிப்பதில்லை. அப்ப நல்லா சொல்றாங்க ரசூல்மார்கள் நீங்கள் அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டு உண்மையை முஃமின்களாக ஆகிவிட்டால் அஸாபு கிடையாது என்று பெருமானார் ரசூல்மார்கள் சொல்லதான் செய்கிறார்கள். அதுக்கு பின்பு அவர்கள் மறுத்து அவர் ரசூல்மார்களை எதிர்க்கிற நேரத்தில் தான் அல்லாஹ் அஸாபு கொண்டு வரான். நபி அனுப்பாம அல்லாஹ் எந்த ஊரையும் தண்டிக்கிறது இல்லை. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக முஸ்லிம்கள் அனைவருக்குமே ரசூலா வந்துட்டாங்க. அவர்களின் செய்தியை அவருடைய தோழர்களும் உலமாக்களும் எத்தி வைக்கிறார்கள். அதையும் மீறி மக்கள் நடக்கும்போது அல்லாஹ்வுடைய பிடி வரும். அது உம்மத்தை முஹம்மது தனி சிறப்பு என்னங்களா, ஒட்டுமொத்தமா இந்த உம்மத்தை அழிச்சது அல்லாஹ் துஆ செய்து போயிட்டாங்க நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது தனித்தனியா பிடி வருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். லிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எதை செய்தார்களோ அதற்காக வேண்டி எல்லா இடத்துல தனிப்பட்ட அந்தஸ்து கூலி இருக்கிறது. வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், அவர்கள் செய்யக்கூடியவற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அம்மா யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடியவற்றையும் அல்லாஹ் தஆலா அலட்சியமானவன் இல்லை, பாராமுகமாக இல்லை, எல்லாத்தையும் கவனிச்சுதான் இருக்கான்னு அர்த்தம். வரப்புக்கள் கனியு துர்ரஹ்மா, உங்களுடைய ரப்பாகிறவன் கனியானவனாக, துர்ரஹ்மா கனினா யாரின் பக்கம் தேவையற்றவனாக, துர்ரஹ்மத் ரஹ்மத் கிருபை உள்ளவனாக இருக்கிறான். ஈயஷாவை நாடுவானேயானால் யுதுஹிபுக்கும், உங்களை எல்லாம் போக்கி இருப்பான். ஏன் கனியா இருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. யார் பக்கம் தேவையும் இல்லை. நீங்க எல்லாம் நம்ம அல்லாஹ் பக்கம் நம்மளாம் தேவை ஒரு அல்லாஹ் தஆலா நம்ம பக்கம் தேவையுடைய மாதிரி நாம என்னமோ தீனுடைய தேவை செஞ்சு அல்லாஹ் உதவி செஞ்ச மாதிரி, சில பேர் ரொம்ப தொழுதுட்டா அல்லாஹ் ரொம்ப காசு கொடுத்துட்ட மாதிரி, நோன்பு வச்சா காசு கொடுத்த மாதிரி, ஜக்காத்து கொடுத்தா அல்லாஹ் இவங்க ஏதோ பெரிய செஞ்சுட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் கனியும் நல்லா யாருடைய தேவையும் இல்லை. ஈயஷா யுதுஹிபுக்கும், அவன் நாடினாலும் உங்களை எல்லோரையும் போக்கி விடுவான். வயஸ்தக்லிஃபு மின் பஅதிக்கும் மா யஷா, உங்களுக்கு பின்பு உங்களுக்கு பகரமாக அல்லாத நாடியவர்களை கொண்டு வந்து விடுவான். கமா அன்ஷாக்கும் மின் ذُرِّيَّةِ قَوْمٍ آخَرِينَ, எப்படி வேறொரு கூட்டத்தாருக்கு பிள்ளைகளாக அல்லாஹ் உங்களை கொண்டு வந்தானோ, வேறொரு கூட்டத்தாருடைய பிள்ளைகள் இருந்து உங்களே அல்லாஹ் உண்டாக்கணும். அந்த கூட்டத்தை அழிச்சிட்டு அப்புறம் ஏங்க அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெரும் கருணையால் அவங்க உங்களை அழிக்காம அல்லாஹ் வச்சிருக்கிறான். கனியா இருக்கிறான் அல்லாஹ், யாருக்கும் தேவையற்றவனா இருக்கிறான். அப்படி இருந்து ஏன் வச்சிருக்கான்? காரணம் என்னங்க, துர்ரஹ்மத்தாக இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அருள் உடையவனாக கருணை உள்ளவனாகவும் அல்லாஹ் இருப்பதினாலே தான் அல்லாஹ் தஆலா அழிக்காம வச்சிருக்கிறான். இதெல்லாம் மனிதனுடைய ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லாஹ் அழிக்க ஆரம்பிச்சா பூமியில் யாரும் தப்பிக்க முடியாது. லவ் யுஆഖிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة, பூமியில் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் அவன் செய்த குற்றத்தின் காரணமாக தண்டிக்க ஆரம்பிச்சா ஒரு உயிர் பிராணிக்கு விட்டு வைக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. இன்ஷா அல்லாஹ் நாடினால் யுதுஹிபுக்கும், உங்களை போக்கி விடுவான்.
ويستخلف من بعدكم ما يشاء كما أنشأكم من ذرية قوم آخرين. வேறொரு கூட்டத்தாருடைய பிள்ளை குட்டிகளில் இருந்தும் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து அவர்களை போக்கிவிட்டு உங்களை கொண்டு வந்த மாதிரி அல்லாஹ் உங்களை போக்கிவிட்டு இன்னொரு மக்களை கொண்டு வருவான். இன்னமா தூஅதுன ஆத்தின், நிச்சயமாக எதை நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்டீர்களோ அத்தகைய கியாமத் வரத்தான் போகிறது. வமா அன்தும் பிமுஜிஸீன், நீங்கள் அல்லாஹ்வை இயலாமல் ஆக்கக்கூடியவர்களாக இல்லை, அல்லாஹ்வை நீங்கள் மிகைத்து விடக்கூடியவர்களாக இல்லை. ஒரு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா கௌமின் மக்களை இஅமலு அலா மக்கானத்திக்கும், உங்கள் இடத்திலே நீங்கள் அமல் செய்து கொண்டே இருங்கள். இன்னி ஆமில், நானும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுடைய இடத்துல உங்களுடைய வழிமுறை என்னவோ அதே மாதிரி நீங்க இருங்க, நானும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்க செய்யறதான் சரின்னு சொல்லிக்கிறீங்க, பாப்போம் அல்லாஹ் தஆலா யார் செய்து சரி என்று அல்லாஹ் தஆலா காட்டத்தான் போகிறான். உங்க காரியத்தை நீங்க செய்யுங்க, என் காரியத்தை நான் செய்யறேன், அல்லாஹ் காட்டும் போது பார்த்துக்குவோம். ஏமலு அலா மக்கானத்திக்கும், செய்யறது செய்டா வராண்டா செய்யறது செய்யும் சொல்றோம். அது மாதிரி ஏமலு அலா மக்கானத்திக்கும், உங்கள் வேலைகளை உங்கள் இடத்தில் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். இன்னி ஆமில், என் வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஏவி தீனுல் இஸ்லாம் நடந்து கொண்டே இருக்கிறான், நான் அதன்படி நான் நடக்கிறேன். நீங்கள் உங்களுடைய தெய்வங்களுடைய அதே வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருங்கள். இன்னமா தூஅதுன ஆத்தின், நிச்சயமாக நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கியாமத்தாக இது வந்து கொண்டிருக்கிறது. வமா அன்தும் பிமுஜிஸீன், இன்னி ஆமிலுன் ஃபஸௌஃப தஅலமூன், நானும் அமல் செய்கிறேன். ஃபஸௌஃப தஅலமூன், நிச்சயமாக எதிர்காலத்தில் எதிரில் அறிந்து கொள்வீர்கள். மன் தகூனு லஹு ஆகிபத்துத் தார், நல்ல வீடு இறுதியில் நல்ல முடிவான வீடு யாருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகிபத்துத் தார்னா ஆகிபத்துல் மஹமூதத்து ஃபி தாரில் ஆகிரா, நல்ல முடிவு ஆகிரத்தில் மறுமையில் யாருக்கு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அது அந்த தாருக்கு துனியான்னு அர்த்தம் வச்சா ஆகிபத்து தாரி துனியா, உலக வாழ்க்கையின் நல்ல முடிவு, துனியால வாங்கும் நல்ல முடிவு யாருக்கு ஏற்படும்? மூமினான நல்லடியார்களுக்கு. தாரு துனியா வைக்கலாம், அந்த சொல்லணும் ஆகிபத்து தாரு துனியா, அல்லது ஆகிபத்துல் மஹமூதத்து ஃபி தாரில் ஆகிரா அப்படின்னு வைக்கலாம். இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், நிச்சயமாக ஸாலிமீன்கள் வெற்றி அடையவே மாட்டார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஸாலிமீன்கள், முஷ்ரிக்கீன்கள், காஃபிரீன்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்க மாட்டான். ஈமான் கொண்டவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் அர்த்தம்.